பாத்தீங்களா சார், பவித்ரா மட்டும் இல்ல, இந்த மண்ணில பிறந்த வேற எந்த பொண்ணா இருந்தாலும் இதை தான் பண்ணிருப்பா. தயவு செஞ்சு அவளை தொந்தரவு பண்ணாதீங்க சார். கொஞ்ச நாள் போகட்டும், காலத்தோட போக்கிலேயே விடுவோம். என்ன நடக்கிறதோ நடக்கட்டும். இல்ல சார், பவி இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க வரைக்கும் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். முதல்ல அவளை எங்க வீட்டு கூட்டிட்டு போகணும். சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உங்க பொண்ணுக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா பவித்ரா நல்லா இருப்பா. நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க கிளம்புங்க. இல்ல சார். சார், என் மேல நம்பிக்கை இருந்தா இங்க விட்டுட்டு போங்க. இல்லனா தாராளமா கூட்டு போங்க. போங்க. என்னம்மா? என்ன சார் வர சொல்லி இருந்தீங்க? என்ன சந்தோஷ், இருக்கிற நிலைமை உங்களுக்கு தெரியாதா? லட்சுமி மேடம், நீங்களாவது எடுத்து சொல்லிருக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ணீங்க? என்ன ஹரி சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சார், நீங்க வர சொன்னீங்க, நீங்க பாட்டுக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்டா என்னாச்சு சார்? என்ன சந்தோஷ், தெரியாத மாதிரி கேக்குறீங்க? பவித்ராவோட அப்பா கிட்ட போய் நகையெல்லாம் திருப்பி கொடுக்கறேன்னு சொல்லிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம பவித்ராவோட கழுத்துல ஏன் தாலி தொங்கிக்கிட்டு இருக்கு, அதை கைட்டி கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல சந்தோஷ். ஹரி சார், நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க அப்படி எதுவுமே சொல்லலையே சார். எல்லாம் தெரிஞ்ச நீங்களே என்னை பார்த்து இப்படி கேட்கலாமா சார்? நான் போய் அப்படி கேட்பனா சார்? நானே அவ கூட எப்படா சேர்ந்து வாழலான்னு ஒவ்வொரு நிமிஷமும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ திருவேங்கட சார் கையில நகையை கொடுத்து அவர்கிட்ட போய் தாலியை கைட்டி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி நீங்க சொல்லலையா? குட்டி, ஹரி சார் சொல்ற மாதிரி நீ ஏதாவது கோவத்துல பண்ணியா? சொல்லு குட்டி, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, சொல்லு. ஏன் சந்தோஷ் அமைதியா இருக்கு? அதான் உங்க அம்மா கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. அம்மாவுக்கு தெரியாம ஏதாவது பண்ணியா? ஐயோ, என்ன நீங்க ரெண்டு பேரும் இப்படி கேக்குறீங்க? நான் பவி கூட வாழ என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். அப்புறம் எப்படி சார் இந்த மாதிரி நகையெல்லாம் போய் கொடுக்க சொல்லுவேனா? சத்தியமா நான் இத பண்ணல சார். தாத்தா தான் ஏதோ பண்ணி வச்சிருக்காரு. அப்படியா? நீங்க ரெண்டு பேருமே இதை பண்ணலையா? அப்போ திருவேங்கட சார் அவராவே முடிவெடுத்து இப்படி பண்ணிருக்காரு போல இருக்கு. சார், பவித்ராக்கு இது தெரியுமா? அவளோட அப்பா அம்மா இங்க வந்தாங்களா? ஆமா லட்சுமி மேடம், பவித்ராவோட அப்பா வீட்டுக்கு வந்து அவகிட்ட இல்லாதும் பொல்லாதும் சொல்லி தாலியை கைட்டி கொடுக்க சொல்லிட்டாரு. சார் சொல்லுங்க சார், பவி அதுக்கு என்ன சார் சொன்னா? பத்தாததுக்கு அந்த பிரதிபா வேற அங்க வந்துட்டா. அவ அப்பாவோட சேர்ந்துகிட்டு பிரதிபாவும் தாலியை கைட்டி கொடுக்க சொல்ல
பவித்ராவுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. தாலியை கழட்ட கையை கொண்டு போயிட்டா. அதுக்கப்புறம் என்ன யோசிச்சாலோ தெரியல. அழுதுகிட்டே உள்ள ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டா. ஹரி சார், பவிக்கு எங்க மேல பாசம் இருக்கு சார். அவளுக்கு எங்களை விட்டுட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு விருப்பமே இல்ல. ஏதோ கோவம், கொஞ்சம் ஈகோ இதான் அவளை தடுக்குது. இல்லனா இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவ இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டுட்டு போகாம இருக்கா பாத்தீங்களா? ஏதோ கோவத்துல தான் டைவர்ஸ் பேப்பர்ல அவ அன்னைக்கு கையெழுத்து போட்டுட்டா. ஆனா என்னோட பவிக்கு ரொம்ப நல்ல மனசு சார். கண்டிப்பா பவியும் குட்டியும் சேர்ந்துடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். என்னம்மா, ஏமா நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னே தெரியலம்மா. இப்பதான் அவ கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறுவான்னு நினைச்சேன். ஆனா நம்ம தாத்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணி அவ மூஞ்சிலே இனி முழிக்க முடியாதபடி பண்ணிட்டாரேம்மா. நீங்க தான் சார் எப்படியாவது அவகிட்ட பேசி என்னை பத்தி கொஞ்சம் புரிய வைக்கணும். என்னால முடியல சார். கவலைப்படாதீங்க. மேடம், ஏன் உங்க மாமனார் இப்படி பண்ணாரு? அவர்கிட்ட நீங்க இருக்கிற நிலைமையை புரிய வைக்கலாம்ல. சந்தோஷ் கிட்டயும் கொஞ்சம் பேசி கொஞ்சம் கோவப்படாம இருக்க சொல்லுங்க. சார், குட்டி முன்னாடி எவ்ளோ கோவப்படுவான், இப்ப பாருங்க எவ்ளோ அமைதியா இருக்கான். இப்ப குட்டி ரொம்ப மாறிட்டான் சார். அவன் கண்டிப்பா பவி கிட்ட பக்குவமா பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம் தான் பாத்துட்டு இருக்கான். சந்தோஷ் மாறிட்டான்னு எனக்கும் தெரியும். அவன் முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப பக்குவப்பட்டு நல்ல பிள்ளையாதான் இருக்கான். ஆனா பவித்ராதா அதை புரிஞ்சுக்காம சந்தோஷ் மேல ரொம்ப கோவப்படுறா. அவ பார்வையில சந்தோஷ் இன்னும் கெட்டவனாதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். முதல்ல பவி பாக்குற அந்த பார்வையை நம்ம மாத்தணும். அதுக்கு ஏதாவது வழி பண்ணணும். அப்பா ஏன் தான் இப்படி இருக்காரோ தெரியல. முதல்ல குட்டி தான் கோவப்படுவான், ஆனா இப்ப அவனே சமாதானமா போயிட்டு இருக்கான். குட்டியையும் பவியையும் சேர விடாம இந்த அப்பா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன பண்றது நானு? ஹரி சார் வேற எவ்வளவோ நமக்காக போராடிக்கிட்டே இருக்காரு. ஜான் ஏர்னா முழம் சறுக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நமக்கு நடந்துகிட்டே இருக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஜாமீனுக்காக வாங்கின காசோ இங்க பீரோக்குள்ளேயே வச்சிருக்கான். காசை இன்னும் திருப்பி தரலையா? குட்டி, அம்மா இங்க வா. என்னம்மா? என்னடா பணத்தை இன்னும் பீரோலயே வச்சிட்டு இருக்க? ஆமா, நான் கேட்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவ்ளோ பணம் ஏது? எப்படி ரெடி பண்ண? எவ்ளோ காசு? 5 லட்சம். எப்படி எப்படி புரட்டின சொல்லுடா. அம்மா, அது வந்து குட்டி, ஏதாவது தப்பு பண்ணியா? பிரதீப் கிட்ட போய் நம்மளோட இப்ப இருக்கிற நிலைமைய சொன்ன. அவன்தாம்மா ஆபீஸ்ல இருந்து தெரியாம எடுத்து கொடுத்தான்.
குட்டி, ஆபீஸ்ல இருந்து தெரியாம இந்த காசை எடுத்துட்டு வந்தியா? அது தப்புப்பா. ஏண்டா குட்டி இப்படி செஞ்ச? இல்லம்மா, பண பிரச்சனையில நீங்க மாட்டிக்க கூடாதுன்னு தான் பிரதீப் அப்படி பண்ணான். ஒரு தப்பு மறைக்க 1000 தப்பு பண்ண வேண்டியது வரும். நீ இப்படி பண்ணிருக்க கூடாது குட்டி. இல்லம்மா, அடுத்த ஆடிட்டிங் வர்றதுக்குள்ள எப்படியாவது ரெடி பண்ணி அங்க வச்சிடலாம் தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். தப்புடா, தப்பு. சரி, இப்ப பவி பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டால, அப்புறம் என்ன? எதுக்கு இந்த ஆபீஸ் பணம் இங்க? ஆபீஸ்ல போய் வச்சிட வேண்டியதானே? நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துற போகுது குட்டி. இல்ல, சண்டே ஆபீஸ் லீவுனால என்னால போக முடியல. இன்னைக்கு கண்டிப்பா நான் கொண்டு போய் வச்சிடுறேம்மா. சரி, ஆனா ஒண்ணு, இனிமே இப்படி தப்பான விஷயம்லாம் செய்யாதடா. ஏற்கனவே நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு தேவையில்லடா. சரிம்மா, நான் இத பீரோல வச்சிடுறேன். இங்க பாரு, இங்க வச்சிடுறேன். கொடுத்துரு. சரிம்மா. என்னால தானே இந்த பிரச்சனையே. மா, என்னம்மா நீங்க? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? இல்ல குட்டி, உங்களுக்காக பண்ணலைன்னா நான் யாருக்காகமா பண்ண போறேன்? நான் தப்பு செஞ்சதுனால தானே நீ தெரியாம இந்த காசை எடுத்துட்டு வந்த. என்ன தப்பு? நீங்க ஒரு தப்பும் பண்ணல. நீங்க ஒரு தப்பு பண்ணல. கொடுத்துடுறா. இந்த காசு நமக்கு வேண்டாம். கவலைப்படாதீங்கம்மா. வா பிரதீப். மா, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பிரதீப், ஏன் இப்படி பண்ண? ஆபீஸ் பணத்தை இப்படி எடுக்கலாமா? அது தப்பு இல்லையா? இல்லம்மா, சந்தோஷ் உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம்னு சொன்ன உடனே எனக்கு மனசே கேட்கலம்மா. என்ன பண்றதுன்னு தெரியல. யோசிச்சு பார்த்தேன், ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு தோணுச்சு. அதான் இந்த மாதிரி எல்லாம். இத பாரு பிரதீப், எந்த சூழ்நிலை வந்தாலும் நேர்மை தவறக்கூடாது. அந்த நேர்மை எப்பவுமே உன்னை காப்பாத்தும். இந்த விஷயம் ஆபீஸ்ல தெரிஞ்சு 4 பேர் மத்தியில நிக்க வச்சு கேள்வி கேட்டா ரொம்ப அசிங்கமாயிடும்ல பிரதீப். பிரதீப், சாரிடா சந்தோஷ். எனக்கு அர்ஜென்ட்ல என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் இந்த மாதிரி பண்ண வேண்டியதா போச்சு. டேய், நீ இந்த மாதிரி பண்ணி தான் எனக்கு பணத்தை கொடுத்தேன்னு சீரியஸா எனக்கு தெரியாது. சரி சரி விடு குட்டி. அவன் ஏதோ அவசரத்துல நமக்கு உதவி பண்றதுக்காக இப்படி பண்ணிட்டான். இத பாரு பிரதீப், ஆடிட்டர் கணக்கு வழக்குகளை செக் பண்றதுக்குள்ள இந்த காசை எடுத்துட்டு போய் நீ உன் எம்டி கிட்ட சரிம்மா, கொடுத்துருப்பா. அந்த மாதிரி செஞ்சு. தாமதிக்காத. சார், என்ன பிரதீப், உன்னுடைய கணக்குல 5 லட்சம் ரூபாய் பணம் குறையுதாமே? ஆமா பிரதீப், 5 லட்சம் ரூபா கணக்கு பார்க்கும்போது குறையுது. அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீங்க தானே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. 5 லட்சம் ரூபா எங்க? சாரி சார், நான் தான் அந்த பணத்தை எடுத்தேன். என்ன பிரதீப் நீங்க
ஆபீஸ் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. நல்ல புள்ளன்னு பேர் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க. எப்படி இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ணீங்க? நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாரி டு சே திஸ். கண்டிப்பா உன் மேல சிவியர் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். சார் 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 ஒரே ஒரு நிமிஷம் சார். இத பிரதீப் பண்ணல சார். டேய், அந்த பணத்தை நான் தான் சார் எடுத்தேன். சார் அவன் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்காதீங்க சார். இல்ல சார், நான் தான் எடுத்தேன். பர்சனல் செலவுக்காக எடுத்தேன். இத பார், சும்மா இருறானி. சார் பிரதீப் பொய் சொல்றான் சார். இல்ல சார், நான் தான் சார் பணத்தை எடுத்தேன். என்ன சந்தோஷ் இது? பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த இயர்னு பேர் வாங்கிட்டு இப்படி ஆபீஸ் பணத்துல கை வச்சிருக்க. வாட் இஸ் திஸ்? இல்ல சார், ஒரு தேவைக்காக நான் திருப்பி. நோ, நீ ஒரு ரீசனும் சொல்ல தேவையில்ல. உன் மேல இருந்த மரியாதையே போச்சு. சார் பணம் எப்படியாவது எனக்கு கரெக்ட் டைம்க்கு வந்தாகணும். சந்தோஷ், என் ரூம்க்கு வாங்க, பேசணும். டேய் இங்க வாடா. டேய் சந்தோஷ், நான் பண்ண தப்புக்கு நீ ஏன்டா தண்டனை அனுபவிக்கணும்? அதை நான் தானே எடுத்தேன். அதை நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன்டா. இல்லடா, நீ பணம் யாருக்காக எடுத்த? எனக்காக தானே, என்னோட பிரச்சனைக்காக தானே. நீ கெட்ட பேர் வாங்குறத அதை என்ன பார்த்துட்டு சும்மா நிக்க சொல்றியா? நீங்க 2 பேரும் பண்ண காரியத்தினால இப்ப எங்க போய் முடிஞ்சிருக்குன்னு பாத்தீங்களா? அதனால்தான் நம்ம என்னைக்குமே நேர்மையா இருக்கணும். இல்லடா சந்தோஷ், உனக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கு. பவித்ரா கூட உன்னை ஏற்கனவே கெட்டவன், கோவக்கார, ரவுடின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயமும் தெரிய வந்தா உனக்கு இன்னும் சிக்கலாகும்டா. நான் பாத்துக்கிறேன். இப்போ என்ன பெருசா வேலையை விட்டு தூக்குவாங்க, அவ்வளவுதானே. அத நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நீ விடு. இந்த கம்பெனி இல்லனா வேற கம்பெனி இருக்குடா, நான் பாத்துக்கிறேன்டா. டேய், நீ அவ்வளவு பெரிய தியாகியெல்லாம் ஆக வேண்டாம். இது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். May I come in, sir? எஸ். என்ன சந்தோஷ் இது? என்ன வேலை பண்ணிருக்க நீ? நம்ம கம்பெனிலேயே சீனியர், நீ இப்படி பண்ணலாமா? சாரி சார், என்னை மன்னிச்சிருங்க. கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு சார் ஃபேமிலியில. என்ன பண்றதுன்னே தெரியல சார், அதான் தெரியாம பண்ணிட்டேன் சார். இங்க பாரு சந்தோஷ், உன்னை டெர்மினேட் பண்றதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. தயவு செஞ்சு நீயாவே வேலையை ரிசைன் பண்ணிட்டு போ. நான் உன்னை வேலையை விட்டு தூக்குனா உனக்கு தான் அசிங்கம். ஓகே சார், நான் என்னோட வேலையை ரிசைன் பண்ணிடுறேன்.